பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். எரிகோவுக்கு சமீபமாய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அங்கே வழி அருகே ஒரு குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு அது இன்னதென்று அவன் விசாரிக்கிறான். பாருங்க, அந்த ஊர் வழியாக எப்பயுமே உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், என்ன வித்தியாசமான சத்தம் கேட்குதே, இவ்வளோ நாள் இந்த தெருவில் இவ்வளோ சத்தம் இல்லையே, இது என்ன ஒரு வித்தியாசம் என்று கவனிக்கிறான். கவனிச்சுட்டுமே அங்கே கேட்குறான் இருக்கிறவங்க கிட்ட, என்ன ஒரே சத்தமா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, இல்லை இயேசு கிறிஸ்து போகிறார் அப்படின்ற சத்தத்தை சொல்றாங்க, அந்த கடந்து போற விஷயத்த. உடனே அவன் அந்த சத்தத்தை கேட்ட உடனே நசரேயனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் கேட்ட மாத்திரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ஏன்னா இப்போ அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, தொடர்ந்து வாசிச்சோம் என்றால் ஆண்டவரே சில வார்த்தைகளை கேட்பார். முன் நடப்பவர்கள் அவன் அதட்டுறாங்க, கூப்பிடாத அமைதியாருன்னு. ஆனாலும் விடல, அவன் மிகவும் அதிகமாக வந்து கூப்பிட்டான். இயேசு உடனே நின்று தம்மிடத்துல கிட்ட அந்த குருடன் கிட்ட வந்து அவர் வந்து பார்க்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும் என்கிறாய் அப்படின்னு அழகா இயேசு கேட்கிறார். உடனே அவர் சொல்ற, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் பார்வையடையணும் ஆண்டவரே அப்படின்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடையவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ரோட்ல எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்தா நமக்கு சுகம் கிடைக்கும், நமக்கு வந்து பார்வை கிடைக்கும். அவன் இந்த குருடன் முதலாவது விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அந்த குருடனுடைய விசுவாசத்தினுடைய அளவு பாருங்க. முதலாவது அவன் விசாரிக்கிறான், சத்தம் என்ன வித்தியாசமா இருக்குதுன்னு. ரெண்டாவது அவன் கூப்பிடுறான், சத்தமா கூப்பிடுறான். அங்க வசனத்தை பார்த்தோம்னா 38வது வசனத்துல, மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான், இயேசு நின்று. அடுத்த வார்த்தை, அப்போ அவன் அதிகமாய் கூப்பிடும்போது இதுக்கு இடைப்பட்ட கேப்ல அவன் முன்னாடி போனவங்களாம் அவன் அதட்டுறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் அவனுக்கு முன்பதாக ஒரு எத்தனை பேர் அதட்டினாலும் அவன் அதெல்லாம் கவலைப்படலை. என் டார்கெட்டு, என் கோலு எனக்கு முன்னாடி போற இயேசு. ஏன்னா அவர் கையிலேருந்து எனக்கு அற்புதம் வேணும்ன்ட்டு இருக்கிற தடைகளை அவன் பார்க்கவே இல்லை. மிகவும் அதிகமாக அவன் கூப்பிடுறான். இயேசு கிட்ட வந்ததுமே என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லிட்டான். ஹல்லேலூயா. என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என்று தன்னுடைய தேவையை, இதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் அவனா பிச்சை கேட்டுட்டு இருந்தானா, அவன் காசுக்கோ இல்லை உணவோ இல்லை உடையோ ஏதோ ஒன்று கேட்டு வாங்கி போட்டிருந்தான். ஆனால் இயேசு கிட்ட என்ன வாங்கணும்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளாகட்டும் மற்றவர்களாகட்டும், ஸோ இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ரோடோரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை அந்த ஜனங்க மதிக்கல, அதனால தான் அவரை அதட்டுகிறாங்க. இத்தனை பேர் போறாங்களே, ஆனால் பிச்சைக்காரன் கூப்பிடும்போது ஏன் அதட்டுறாங்க? அவன் மதிப்பற்றவன், ரோட்ல உட்காந்துருக்கவன், கண்ணு தெரியாதவன், பிச்சை கேட்கிறவன், இவனுக்கு என்ன மதிப்பு? இவனை ஏன் கூப்பிடணும்? இவன் ஏன் வந்து இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது சீஷர்கள் கூட போகும்போது சரி, முன்ன போறவங்க பின்னாடி போறவங்களும் அவனை அதட்டுறாங்க. ஆனா கர்த்தர் இந்த வேளையில அந்த பிச்சைக்காரனுக்கு, அதாவது நிலைமை தரம் தாழ்ந்து கீழே இறக்கப்பட்டவர்கள் என்று மனுஷரால புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆனா கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறார், அவனை கனப்படுத்துகிறார். கூட நடந்து வந்தவங்க எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வியாதி இருக்கும், பலவீனம் இருக்கும், சோர்வு இருக்கும், பயம் இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கவே இல்லை. கூப்பிட்டவனுக்கு தான் பதில். கூப்பிட்டது யாருன்னு பார்க்கிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ பார்த்து அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார். இன்றைக்கு உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். மனுஷன் உங்களை ஒடுக்குறாங்களா? ஒருவேளை உங்க வீடுகளில் உங்க பேச்சை யாருமே கேட்காம இருக்கலாம். இல்லை நீ பேசும்போது உனக்கு தெரியாது, வாய் மூடு அப்படின்ட்டு உங்க பேச்சை அடக்கிறவர்களா, உங்க வயசுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நீ வந்து ஒரு அனுபவத்தில் ஏதோ சொல்றன்றதையும் உங்க வார்த்தையும் யாரும் கேட்கறதுக்காக ரெடியா இல்லை. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க சத்தத்தை கேட்க இயேசு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மதிக்க இயேசு ரெடியா இருக்கிறார். இந்த அருமையான குருடனுக்கு, இந்த பிச்சைக்காரனுக்கே ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் கனவீனப்படுத்துகிறார்கள், அதே இடத்துல ஆண்டவர் அத்தனை பேருக்கு முன்னாடி அவனுக்கு பார்வையை கொடுக்கிறாரு. உடனே அவன் விசுவாசம் அவனை ரட்சிக்கிறது. அவன் எல்லாரும் முன்னாடி உயர்த்தப்படுகிறான். எங்கே அவன் ஒடுக்கப்பட்டானோ, எங்கே வாய மூடி என்று அவனை தட்டி அவனை உட்கார வச்சாங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் அவனை கனப்படுத்தி உயர்த்தினார். உங்களையும் அவ்விதமாகவே உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கூப்பிடுங்க, அதிகமாக கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை அதட்டுகிறவர்களோ உங்களை அசிங்கப்படுத்துகிறவர்களோ குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு எந்த காரியத்தையும் யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் முன்னாடி போகிறார். அவரை நோக்கி பாருங்க, கூப்பிடுங்க. அவர் சொல்லுகிற உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான பிரசங்கத்தை கேட்ட என்னுடைய ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக. தடைகளை நீக்கி போடுங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவரே அந்த ஏழ்மையான நிலையிலையும் ஆண்டவரே ஏசப்பா நன்றி
ஆண்டவரே இவர்களுக்கு தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும். இவர்கள் விசுவாசம் இவர்களை ரட்சிக்க போகிற கிருபைக்காக நன்றி. ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தலும் குடும்பத்தை ஆசீர்வதியும். தேவ ஆவியும் பிரசனமும் கூடவே இருக்கட்டும். எந்த நாசமோசமோ வியாதியோ பலவீனமோ இன்ஃபெக்ஷனோ ஒருவருக்கும் ஆண்டவரை நேராதபடிக்கு இந்த ஆண்டவரை பிரசங்கத்தை கேட்டு இந்த ஜபத்தில் அமர்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் நம்முடைய வல்லமை பாயட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. God bless you.